அனைவருக்கும் வணக்கம். வீரபாண்டியன் மனைவி பாகம் 2 அத்தியாயங்கள் 11 மற்றும் 12. மலர்தோப்பு முழுவதும் சூனியமாகி பாலைவனமாகிவிட்டது போல உணர்ச்சியுடன் வீரசேகரன் மௌனமாக நின்று கொண்டிருந்தான். அவனை நோக்கி ஜனநாதன் விஷமமாக சிரித்துக் கொண்டே, அட, கவலைப்படாதே தம்பி, காதலிப்பதற்கு இந்த உலகில் பெண்களுக்கு தானா பஞ்சம்? ஊர்மிளாவின் காதலை நீ இழந்து விட்டால் கூட பரவாயில்லை. அதற்கு பதிலாக அவளை விட விலை மதிப்பெற்ற இந்த மோதிரத்தை உனக்கு பரிசு கொடுத்திருக்கிறாள். என்னை சும்மா விட்டுவிடு, உனக்கு மோதிரம் தருகிறேன் என்று ஒவ்வொருத்தையுமே சொல்லுவாளேயானால் நான் எத்தனையோ ஊர்மிளாக்களை காதலித்து கை நழுவ விட தயாராக இருப்பேன் என்றான். ஜனநாதா, நீ இருதயமற்றவன். உணர்ச்சி என்பதையே அறுத்து எறிந்துவிட்ட அறிவாளி. அதனால் ஜடவஸ்துகளின் மீதுதான் உனக்கு அதிக மதிப்பு இருக்கும் என்றான் வீரசேகரன் எரிச்சலோடு. என் விஷயம் இருக்கட்டும் தம்பி, உன் விஷயம் என்ன? உன்னை வேண்டாம் என்கிற பெண்ணை விரட்டி கொண்டு போகிறது உன்னுடைய ஆண்மைக்கு அழகா? உன்னை போன்ற முக கவர்ச்சியுள்ள முட்டாள் வாலிபன் கண்ணசைத்தால் எத்தனையோ அழகான அசட்டு பெண்கள் உன் காலடியில் வந்து விழுவார்கள். ஊர்மிளாவின் அழகை ரசித்த என் கண்கள் வேறு எந்த பெண்ணின் கண்களையும் ஏறெடுத்து பார்க்காது. அவ்வளவு நிச்சயமாக சொல்லிவிடாதே தம்பி, நீ பருவ துடிப்புள்ள வாலிபன். உன் வாழ்க்கையில் ஊர்மிளாவை விட எத்தனையோ அழகான பெண்களை சந்திப்பாய். அப்போது ஊர்மிளா என்னும் ஒருத்தி உலகில் இருந்தாள் என்பதையே மறந்துவிடும் நிலைக்கு கூட நீ வந்து விடுவாய். ஆனால் எப்போதாவது நீ ஒரு புது காதலியை தேடிக்கொள்ள முயன்றால் இந்த மோதிரம் சேரக்கூடிய பெரிய விரல் உள்ளவளாக பார். ஊர்மிளாவே எனக்கு கிடைக்காத போது வேறு எந்த காதலியுமே வேண்டாம். இந்த மோதிரத்தை வையாற்றிலே விட்டெறிந்து விட போகிறேன். அனாவசியமாக ஒரு விலை மதிப்பற்ற மோதிரத்தை ஏன் தண்ணீருக்குள் விட்டெறிகிறேன் என்கிறாய்? ஆற்று தண்ணீருக்குள் மோதிரம் மூழ்கி மறைந்து விட்டால் உடனே காதலித்தவளையும் மறந்துவிட நீ ஒன்றும் துஷ்யந்த மகாராஜன் அல்ல. ஆமாம், இந்த மோதிரத்தை தூர எறிந்து விட்டாலும் ஊர்மிளாவின் நினைவை என் நெஞ்சை விட்டு எடுத்தறியவே முடியாது. அது மட்டுமல்ல தம்பி, இந்த மோதிரத்தின் மகிமைதான் உனக்கு தெரியுமே. ஜோதிடர் மந்திரித்து கொடுத்திருக்கும் மாயா மோதிரம். இதை விரலில் அணிந்திருக்கும் பெண்ணிற்கு மனக்கவலை எல்லாம் மாறி ஆனந்த கண்ணீர் பொழியுமாமே. அழுகிற பெண்ணை நான் எங்கே தேடி பார்த்து இந்த மோதிரத்தை கொடுப்பது? யோசித்து பார் தம்பி, சுந்தர காண்டத்திற்கு ஜீவநாடியே ஒரு கணையாளிதான். அசோகவனத்தில் சீதா பிராட்டியாரும் அனுமாரும் சந்தித்த போது கணையாளி கொடுத்த படலம் மட்டும் நடந்திராவிட்டால் சுந்தர காண்டமே சம்பூர்ணமாக முடிந்திராது. நீ வழக்கம் போல பரிகாசம் செய்கிறாய் ஜனநாதா என்று சொன்ன வீரசேகரன் ஏதோ சட்டென நினைப்பு வந்தவனாக, ஆம், எனக்கு நினைவு வந்துவிட்டது. ஊர்மிளாவை விட இன்னொருத்தியை நான் பெரிதாக மதிக்க முடியும் என்றால் இந்த உலகில் ஒரே ஒரு புண்ணியவதிதான் உண்டு. ஓயாமல் அழுது அழுது கண்ணீர் சிந்தும் எந்த புண்ணியவதியின் முகத்தில் ஆனந்த கண்ணீரை நான் ஒரு கணமேனும் காண விரும்புகிறேனோ அந்த புனிதவதிக்கே இந்த மோதிரத்தை பரிசு கொடுப்பேன் என்று கோரினான். அப்படியானால் நீ சீக்கிரம் வா, நாம் அசோகவன கோட்டைக்கு போவோம். உன் வீட்டிற்கு போனால் அங்கே சிவகாமி உன்னை சும்மா விடமாட்டாள். உன் வாளை ஒட்டு நறுக்கிவிட காத்திருப்பாள் என்று சிரித்தான் ஜனநாதன். வீரசேகரன் உத்தியோக சின்னங்கள் உள்ள ஆடைகளை அணிந்து கொண்டு வந்ததும் ஜனநாதனும் அவனும் அசோகவன கோட்டைக்கு சென்றார்கள். கோட்டையை சுற்றி மதிலின் வெளிப்புறம் ஏக வாசகரது காவல் படை முன்னை விட கண்ணும் கருத்துமாக காவல் புரிந்து கொண்டிருந்தது. அதை போலவே உட்புறம் புதிதாக உலாவிக் கொண்டிருக்கும் அஞ்சுக்கோட்டை நாடாள்வானின் படையும் யமகிங்கரர்களின் படை போல பயப்பிராந்தி ஊட்டுவனமாக இருந்தது. கோட்டையின் உட்புறம் புதிதாக இரட்டை காவல் முறை ஏற்பட்டதை ஒட்டி விசேஷ அதிகாரம் பெற்ற அஞ்சுக்கோட்டை நாடாள்வான் அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலும் குடைப்பிடிப்பான் என்னும் கதை போல அதிகார திமிரோடு கொக்கரித்துக் கொண்டிருந்தான். அவன் தன் படையோடு வீரசேகரின் ஆணைக்கு உட்பட்ட ராணியாரின் வேலைக்கார படையினரை கூட ஆட்டி வைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய ஜென்ம விரோதிகளாக கருதிய வீரசேகரனையும் ஜனநாதனையும் வழி தீர்த்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்றும் கருவி கொண்டிருந்தான். கோட்டையின் நடுவே உள்ள மாளிகையில் தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும் அடுக்கை நோக்கி செல்லும் மாடிப்படிகளில் எல்லாம் அஞ்சுக்கோட்டை நாடாள்வானின் ஆட்களே அதிகமாக தென்பட்டார்கள்.
தேவி சிறை வைக்கப்பட்டிருக்கும் கூடத்தின் வெளிப்புறம் கூட உருவிய வாள்களுடன் ராட்சகர்களைப் போல இரு காவலர்களாக மாறி மாறி உலாவிக் கொண்டிருந்தனர். அந்த யம கிங்கரர்கள் கதவின் இரும்பு கம்பிகளின் வழியே தேவியின் ஒவ்வொரு அசைவையும் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். அஞ்சிக்கோட்டை நாடாள்வானை நோக்கி வீரசேகரன், நாடாள்வா, இன்று ஏன் வழக்கத்தை விட அதிகமான காவல்? ஏகவாசகர் ஏதோ உனக்கு கொஞ்சம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதற்காக இப்படி ஏன் அனாவசியமாக கெடுபிடி செய்கிறாய் என்று கேட்டார். இன்று அதிகாலையில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரிந்திருந்தால் இப்படி அலட்சியமாக கேள்வி கேட்க மாட்டாய் என்றான் அஞ்சிக்கோட்டையான். அப்படி என்ன தலைப்போகிற காரியம் நடந்துவிட்டது? இன்று அதிகாலையில் தேவிக்கு பாலும் பழமும் கொண்டு வர புதிதாக ஒரு வேலைக்காரி வந்தாள். தட்டு நிறைய எதற்காக பழங்கள் என நான் சோதித்து பார்த்தேன். அதில் ஒரு ஓலை துணுக்கு இருந்தது. வீரபாண்டியன் தான் ரகசியமாக அந்த வேலைக்காரி மூலம் தேவியின் சிறைக்கு ஓலை அனுப்பியிருக்கிறான் என நான் யூகித்துக் கொண்டு விட்டேன். ஓலையில் என்ன எழுதியிருந்தது? சீதையை சிறை மீட்கும் படலம் பிளத்து வரும் என்று எழுதியிருந்தது. ஆனால் அதன் உள்ளர்த்தத்தை எந்த முட்டாளும் கூட புரிந்து கொள்வானே என்றான் அஞ்சிக்கோட்டையான் மமதையாக. ஆனால் நீ அதை புரிந்து கொண்ட விதம்தான் ஆச்சரியம் என்று கூறிவிட்டு சிரித்தான் ஜனநாதன். ஒருவேளை உண்மையிலேயே அந்த ஓலைநருக்கு யாராவது கம்பராமாயண பிரசங்கியின் வீட்டிலிருந்து தவறி வந்த பிரசங்க குறிப்போலை நறுக்காக இருக்கலாம் என்றான் வீரசேகரன். உன்னை போலத்தான் அவளும் சொன்னாள். ஆனால் அதை எந்த முட்டாள் நம்புவான்? அவளை பிடித்து விசாரித்ததில் தன்னுடைய தந்தை ஒரு கம்பராமாயண பிரசங்கி என்று சாதித்தாலே ஒழிய வேறு ஒரு விவரமும் சொல்ல மறுத்துவிட்டாள். ஆனால் நாங்களா விடுவோம்? அவளை பிடித்து கொன்று அவளுடைய பிரேதத்தை ஊரின் நடு வீதியில் தொங்க விட்டிருக்கிறோம். கொன்று விட்டீர்களா? மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாக தென்பட்டு விடக்கூடாது என்றான் வீரசேகரன். ஊர் பேர் தெரியாத அந்த பெண்ணுக்காக பரிதாபப்படுவதை பார்த்தால் உன் பேரிலேயே எனக்கு சந்தேகம் தட்டுகிறதே என்றான் அஞ்சிக்கோட்டையான். இன்னொரு முறை என்னை சந்தேகப்படுவதாக சொன்னால் உன் நாக்கை அறுத்து விடுவேன் என சொன்ன வீரசேகரன் தன் பின்னால் வரும் அஞ்சிக்கோட்டையானை பிடித்து நிறுத்தி, எங்கள் பின்னால் நீயும் எங்கே வருகிறாய்? நாங்கள் தேவியை சந்திக்க சிறை கூடத்திற்குள் நுழைய போகிறோம். சோழ நாட்டிலிருந்து எங்கள் ராணியாரின் உத்தரவு பெற்று வந்தால் ஒழிய நீ என் அனுமதியின்றி தேவியின் கூடத்திற்குள் நுழையக்கூடாது. அறைக்குள் காலடி எடுத்து வைப்பதற்காகத்தானே அனுமதி வேண்டும். அறைக்கு வெளியே நான் காவல் புரிந்தால் என்னை எவன் கேட்க முடியும் என்றான் அந்த அஞ்சிக்கோட்டையான். ஜனநாதனும் வீரசேகரனும் சிறைக்குள் நுழைந்த போது தேவி கண்ணீர் சொரியும் விழிகளுடன் வீரசேகரனை ஏறிட்டு பார்த்துவிட்டு மீண்டும் தனது மடியில் படுத்திருக்கும் 5 வயது குமாரனை தழுவிக்கொண்டு விம்மினாள். பாலகன் அருகில் இருப்பதே தேவிக்கு பெரும் துயரமாக இருக்கலாம். இந்த பாலகனை அப்புறப்படுத்திவிட்டால் தேவியின் கண்ணீர் நின்றுவிடும் என்று ஜனநாதன் சொல்லிவிட்டு சிரித்தான். அதோடு என் உயிரின் ஊசலாட்டமும் நின்றுவிடும் என்று கூறிய தேவி வீரசேகரனை நோக்கி, இப்போது நாங்கள் இருவரும் ஒன்றாக ஒரே சமயத்தில் உயிர்விட வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரார்த்தனை. என் கணவர் எங்களை சிறை மீட்பார் என்ற நம்பிக்கையெல்லாம் எனக்கு மாய்ந்து போய்விட்டது என்றாள். அவளை நோக்கி வீரசேகரன் கண் கலங்க, தேவி, மாபெரும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும்படியான இருதயம் பெற வேண்டும். துன்பத்தை கண்டு சிரி என்று நம் வள்ளுவர் கூறும் மனப்பான்மையை பெற்றுவிட்டால் நமக்கு வாழ்வின் எந்த நிலையிலும் கவலை என்பதே இல்லை. உங்களுக்காகவாது உங்களை சிறைமிக்க முயலக்கூடிய கணவரின் காதல் கிடைத்திருக்கிறது. எனக்கோ என் வாழ்வின் ஜீவனாக கருதிய ஒரு பெண் என் காதலை புறக்கணித்து விட்டாள். உங்களை விட இன்று நானே அதிக துர்பாக்கியவனாக இருக்கிறேன். கண்ணீர் விடாமல் கடமையை செலுத்திக் கொண்டுதான் வருகிறேன் என்றான் வீரசேகரன். வீரசேகரா, உனக்காகவாது அனுதாபம் கேட்கக்கூடிய நண்பர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகில் இருப்பார்கள். ஆனால் நான் அனாதையாயிற்றே என்று கூறிய தேவி ஓவென விம்மி அழுதாள். இல்லை தேவி, உங்களை முன்பின் பார்த்து அறியாதவர்கள் கூட உங்கள் மீது அனுதாபம் கொள்ளக்கூடிய புண்ணியவதி நீங்கள். உதாரணமாக, உங்களை முன்பின் தெரியாத ஒரு ஜோதிடர் உங்கள் பரிதாப வரலாற்றை கேட்டதுமே தம்மை அறியாமலேயே அனுதாபம் கொண்டார். என் மூலம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமும் சொல்லி அனுப்பி இருக்கிறார்.
அதை உங்களிடம் சொல்லி போகவே நான் வந்தேன். ஆசீர்வாதமா? எனக்கா என கேட்ட தேவி அலட்சியமாக வேறு புறம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆம் தேவி, உங்களுக்குத்தான். அதுவும் சாதாரண ஆசீர்வாதம் அல்ல. கேளுங்கள். ஆண்டவனை நம்பியவர் கைவிடப்படுவதில்லை. கடல் தாண்டி சீதையை சிறை மீட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் பூமியை தோண்டி சிஷ்ட பரிபாலனம் செய்த திருமாலும் பொய்யல்ல என்ற ஆசீர்வாதத்தை உங்களிடம் சொல்லச் சொன்னார். அந்த ஆசீர்வாதம் நிறைவேறும் என்று நான் நம்பவில்லை. அதை நிறைவேறவும் விடமாட்டேன். ஆனாலும் முன்பின் தெரியாத யாரோ ஒரு ஜோதிடரின் அன்புள்ளத்தை அறிவது உங்களுக்கு இதமாக இருக்கும் என்பதற்காகவே இந்த ஆசீர்வாதத்தை உங்களிடத்தில் சொல்ல வந்தேன் என்றான் வீரசேகரன். என் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு ஜீவனம் இந்த அவனியில் உண்டா என கேட்ட தேவி கண்களில் நீர் பெருக, அரண்மனையிலே வாழ்கிற மகாராணியாக நான் இருந்தால் அந்த ஜோதிடர் ஏதாவது பரிசு எதிர்பார்த்தீர்களாம். ஆனால் சிறையிலே வாடுகிறவள் சம்பிரதாயப்படி அவருக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அந்த ஜோதிடர் வீரபாண்டியன் தான் என்பதை யூகிக்க முடியாதவளாக வேறு புறம் தன் முகத்தை அலட்சியமாக திருப்பிக் கொண்டாள். தேவியின் போக்கை கூர்மையாக கவனித்த ஜனநாதன் சட்டென சிரித்துக் கொண்டே, தேவி, வீரசேகரன் தனக்கு உபயோகப்படாத ஒரு மோதிரத்தை உங்களிடம் பரிசாக தள்ளிவிட வந்திருக்கிறான். அதுவும் அந்த ஜோதிடரால் மங்கையருக்கென்றே மந்திரிக்கப்பட்ட மகா மாய மோதிரமாம். அதை கண்ணால் கண்டதுமே மனக்கவலை எல்லாம் மாற்றிவிடக்கூடிய மகிமை பெற்ற கடையாளியாம் என்றான். வீரசேகரனிடமிருந்து அந்த நீலக்கல் மோதிரத்தை பரிசாக தேவி வாங்கி கொண்டதுமே அவளுடைய முகம் ஆனந்தத்தால் மலர்ந்தது. அது அவளுடைய திருமண இரவன்று கணையாளி மாற்றிக்கொண்ட போது வீரபாண்டியனிடம் தேவி கொடுத்த மோதிரம். ஆகையால் அந்த மோதிரத்தின் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்ட தேவிக்கு ஆனந்த அதிர்ச்சியால் தேகமெல்லாம் புல்லரித்தது. ஆனால் வீரசேகரனோ தன்னுடைய அன்பு பரிசை கண்டு தேவி மகிழ்ச்சியடைவதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற கண்ணிய உணர்ச்சியினாலேயே அவ்வாறு முகமலர்ச்சியுடன் காணப்படுகிறாள் என எண்ணினான். தேவி ஆவலோடு பரபரப்புடன், இவ்வளவு விலை மதிப்பற்ற மோதிரத்தை நீ எங்கே வாங்கினாய் என விடவினாள். நான் வாங்கவில்லை, ஊர்மிளா என்னிடம் கொடுத்தாள். அவளுடைய அன்பை இழந்து விடுவதற்கு ஈடாக இந்த மோதிரத்தை வைத்துக் கொள்ளும்படி கூறினாள். ஆனால் அவளுடைய அன்புக்கு ஈடாக எதையும் கருதவோ வைத்துக் கொள்ளவோ நான் விரும்பவில்லை. அதனால் உங்களுக்கு இதை பரிசு கொடுத்து விட்டேன். அம்மன் சன்னிதானத்திலே உன்னதமான பொருட்களை காணிக்கை செலுத்தி விடுவதைப் போல என்றான் துயரம் கம்மிய குரலில். அப்போது ஜனநாதன் சிரித்துக் கொண்டே, பாண்டிமாதேவி, எங்கள் சோழிய வீரனான வீரசேகரனின் தாராள புத்தியை பிரமாதமாக நினைத்து விடாதீர்கள். இது ஜோதிடரால் மந்திரிக்கப்பட்ட மாய மோதிரம். மனக்கவலை உள்ள பெண்கள் விரலில் அணிய முடியுமாம். மனக்கவலை உள்ள வேறு பெண்களை வீரசேகரனுக்கு தெரியாததால் தான் உங்களுக்கு தானம் கொடுத்து விட்டான் என்று கூறினான். தேவி தன் தலையில் அணிந்திருந்த சூளாமணியை கழட்டி வீரசேகரனிடம் கொடுத்து, நிற்கதியான நிலையில் என்னை ஆசீர்வதித்த ஜோதிடருக்கு எங்கள் ராஜகுரு தர்மப்படி ஏதாவது நான் பரிசு கொடுக்க வேண்டும். அந்த ஜோதிடரை நீ மறுபடி சந்தித்தால் இந்த சிறையில் நான் பரிசு கொடுப்பதற்கு என் உயிரையும் இந்த சூளாமணியையும் தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லி அவரிடம் இதையும் சென்று கொடு என்றாள். தேவி, நாங்கள் நெற்றூர் கோட்டையிலிருந்து துறவினி போல புறப்படும் போது அந்த சூளாமணி உங்களிடம் இல்லையே, இது எப்படி இங்கே வந்தது என்று வீரசேகரன் சந்தேகத்தோடு கேட்டான். இது என் பிராணநாதர் மணநாள் இரவன்று தந்தது. என் பிராணனை போல இதை பாதுகாப்பதாக கூறினேன். புறப்படும் போது இதை என் புடவை தலைப்பில் பத்திரமாக முடிந்து வைத்திருந்தேன் என்றாள் தேவி. அந்த விலை மதிப்பற்ற சூளாமணியை வீரசேகரன் வாங்கிக் கொண்டான். தேவி அவனை நோக்கி கண்ணீருடன், இன்னும் ஒரு திங்களுக்குள் என் கணவரின் திருமுகத்தை காணாவிடின் என் உயிர் பிரிந்துவிடும். என்னை போன்ற துர்பாக்கியவதியின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அந்த ஜோதிடரிடம் கேள். என் நம்பிக்கையின்படி என் ஆதர் வந்து என்னை சிறை மீட்பாரா? எப்போது மீட்பார்? அதை கணிக்கும்படி நான் கேட்டதாகவும் சொல் என்றாள். தேவி, அவர் உண்மையான ஜோதிடராக இருந்தால் உங்களோடு உங்கள் நாதர் வீரபாண்டிய சக்கரவர்த்திகளும் சிறைப்படுவார் என்றுதான் எதிர்கால ஜோதிடம் கூறுவார். ஆனால் அவர் என்ன கூறினாலும் உங்களிடம் வந்து சொல்கிறேன்.
அவ்வாறு சொல்வதில் என் கடமைக்கு குந்தகம் ஒன்றும் நேர்ந்து விடாது தேவி. அசோகவன கோட்டையை விட்டு சூளாமணியுடன் வீரசேகரன் வெளியே வந்தபோது ஜனநாதன் அவனை நோக்கி கலகலவென்று விஷமமாக சிரித்தான். நீ ஏன் இப்படி அனாவசியமாக சிரிக்கிறாய்? தம்பி, ஜனநாதனின் அசைவில் ஒரு அணு கூட அனாவசியமாக இராது. பின்னே நீ சிரிப்பதன் உள்ளர்த்தம் என்ன? அனுமாரே, சூளாமணி பத்திரம் அது உரியவரிடம் போய் சேர வேண்டும். ஜோதிடரை சந்திக்கும் சாக்கில் ஊர்மிளாவை மறுபடி நீ சந்திக்கலாம். அருமை நண்பன் தன் ஆருயிர் காதலியை சந்திக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் தேவியின் தலையிலிருந்து சூளாமணியை கழற்றிவிட இந்த வேலையை செய்தேன் என்று கூறிவிட்டு வழக்கம் போல சிரித்தான் ஜனநாதன். மலையாளத்து ஜோதிடரிடம் தேவியின் சூளாமணியை வீரசேகரன் கொடுத்த போது அருகில் நின்ற ஊர்மிளாவின் மெல்லிய தேகம் விடவிடவென நடுங்கியது. ஜோதிடர் வேடத்தில் மறைந்திருக்கும் வீரபாண்டியர் அந்த சூளாமணியை கண்டதும் வீரசேகரனுக்கு சந்தேகம் எழும்படியாக தம் உணர்ச்சிகளை காட்டிக்கொண்டு விடுவாரோ என எண்ணித்தான் ஊர்மிளா நடுங்கி மான் போல மிரண்டு நின்றாள். ஜோதிடரோ தம் கண்களில் நீர் கசிந்துருக, தேவியை சந்தித்தாயா? அவள் எப்படி இருக்கிறாள்? கண்டாயா அவளை என்றார் ஆவலுடன். நற்பெரும் தவத்தால் என் நங்கையை கண்டேன் நல்லேன். இப்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்பொறை என்பது ஒன்றும் கற்பு எனும் பெயரது ஒன்றும் களிநடம் புரிய கண்டேன் என வீரசேகரன் புன்முறுவலுடன் ஜோதிடரின் கையில் இருந்த கம்பராமாயண ஏற்றுச்சுவடியை உற்று பார்த்து கொண்டே வேடிக்கையாக சொன்னான். அதை கேட்டதும் ஊர்மிளாவிற்கு என்னவோ நெஞ்சு திக் திக் என அடித்துக் கொண்டது. இந்த அற்ப ஜோதிடரின் ஆசீர்வாதத்தை எல்லாம் அந்த தேவியிடம் சொன்னாயா? அந்த புண்ணியவதி என்ன சொன்னாள் என மீண்டும் அவளோடு கேட்டார் சுந்தர ஜோதிடர். சிறையில் நடந்தவற்றை எல்லாம் வீரசேகரன் வர்ணிக்கலானான். எதையாவது பேசிக்கொண்டே வெகு நேரம் ஊர்மிளாவின் அருகில் நிற்பதிலே அவனுக்கு ஓர் இனம் புரியாத ஆனந்தம். ஜோதிடரே, உமக்கு இந்த சூளாமணியை தேவி பரிசு கொடுப்பதற்காக என் உயிர் போன்ற ஒரு கணையாளியை தேவிக்கு காணிக்கை செலுத்த நேர்ந்தது என்று வீரசேகரன் வருத்தத்தோடு கடைக்கண்ணால் ஊர்மிளாவை பார்த்தான். அவளுக்கோ உதட்டோரங்களில் சிரிப்புதான் பொங்கி வழிந்தது. தேவியின் பிராணநாதரை சிறைமிக்க முயல்கிறார் என்பதை தேவிக்கு சூசகமாக உணர்த்த வீரபாண்டியனின் கணையாளியை எப்படியும் தந்திரமாக தேவியிடம் சேர்ப்பிப்பதாக ஊர்மிளா அந்த கணையாளியை வாங்கி வைத்திருந்தாள். தேவியை வீரசேகரன் சிறை வைத்திருந்தாலும் அவள் மீது அவனுக்கு உள்ளூர் மதிப்புண்டு என்பது ஊர்மிளாவிற்கு தெரியும். அவனது நெஞ்சை முறிப்பது போல தந்திரமான வாசகங்களுடன் ஓர் ஓலையை எழுதி தன்னுடைய பரிசாக அந்த மாய மந்திர கணையாளியை வேறு ஒரு பெண்ணிற்கு கொடுக்கும்படி அவனுக்கு குறிப்பிட்டால் அதை நிச்சயம் தேவியிடம்தான் கொடுப்பான் அல்லது தன்னிடமே திருப்பித்தர முயல்வான் என ஊர்மிளாவிற்கு நன்றாக தெரியும். ஜோதிடரின் இருதயத்திலோ வெளியே இருட்டிக் கொண்டு வரும் இரவை போல துயர கருமை படர்ந்தது. கம்பீரமான கண்டத்துணியும் ஒளி குன்றி கட்டு கலகலத்தது. என்ன, தேவி ஒரு திங்களுக்குள் தன் பிராணநாதரின் முக தரிசனம் காணாவிடில் தன் உயிர் பிரிந்துவிடும் என்று சொன்னாளா என கேட்ட ஜோதிடர் நிற்க முடியாமல் அருகில் கிடந்த ஊர்மிளாவின் பஞ்சனையில் அப்படியே அயர்ந்து அமர்ந்து விட்டார். வீரசேகரன் முகத்தை சுளித்தான். அது மட்டுமல்ல ஜோதிடரே, தேவியின் பிராணநாதர் எப்போது எப்படி தன்னை சிறைமிப்பார் என்றும் உம்மிடம் ஜோதிடம் கேட்டு வர சொன்னாள். நீர் உத்தமமான ஜோதிடராக இருந்தால் அதை நானும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏனெனில் வீரபாண்டியன் தன் தேவியை சிறைமிக்க தந்திரமாக அசோகவன கோட்டைக்கு வரும் நேரம் தெரிந்தால் அவனை அந்த சிறைக்குள்ளேயே சுலபமாக அடைத்து விடலாம் அல்லவா என சிரித்தான் வீரசேகரன். ஜோதிடர் ஒரு பெருமூச்சுடன் வீரசேகரனை நோக்கி, தேவியின் கைரேகையை நேரில் பாராமல் எப்படி ஜோதிட பலன் கூற முடியும் என்றார். அவரை கூர்ந்து நோக்கிய ஊர்மிளா தன் உதடுகளில் சாகச சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு வீரசேகரனை பார்த்து, ரேகை பார்ப்பதற்காக ஜோதிடரை தேவியிடம் அழைத்துச் சென்றால் நானும் வருகிறேன். தேவியை போல அழகுள்ளவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்கிறார்களே, அப்படி என்ன அழகு என்று ஒரு முறை பார்த்து வருகிறேன் என்றால் ஆவல் ததும்பும் குரலில். அது அவ்வளவு சுலபமானதல்ல. தேவியின் சிறைக்கூடத்தினுள்ளும் அசோகவன கோட்டையின் உட்புறமும் தான் என் அதிகாரம் செல்லுமே தவிர வெளிப்புறம் உள்ள எங்கள் ஏகவாசகரின் அனுமதி ஓலை இல்லாமல் யாருமே உள்ளே நுழைய முடியாது.
வேடிக்கை பார்ப்பதற்காக விசேஷ அனுமதி வேண்டும் என கேட்டால் என்னை எல்லோரும் பரிகசிப்பார்கள் என்றான் வீரசேகரன். உடனே ஊர்மிளாவின் ஆவல் நிறைந்த முகம் சுரீரென வாடியது. அந்த முகத்திலே மலர்ச்சியை காண விரும்பிய வீரசேகரன் ஊர்மிளாவிற்கு தேவி தரிசனம் கிடைக்க ஜனநாதனிடம் ஒரு உபாயம் கேட்கலாமா என சிந்திக்கலானான். இதென்ன அக்கிரமம்? அரசியல் காரணமாக ஒரு மாதரசியை எத்தனை காலம்தான் சிறையில் அடைத்து வைத்து துன்புறுத்துவீர்கள்? அதுவும் அரசியலையே தன் கருப்பால் சுட்டரித்த கண்ணகியின் சரித்திரம் நடந்த பாண்டிய நாட்டிலே என ஊர்மிளா சீறினாள். இது எல்லோருக்கும் நியாயமாக ஏற்படக்கூடிய ஆத்திரம்தான். நான் உத்தமனாக இருந்தால் தேவியை சிறையிலிருந்து விட்டுவிடலாமே என்று கூடத்தான் தோன்றும். அதனால் என் தேசிய லட்சியம் சிதைந்துவிடும் என்பது மட்டுமல்ல, நான் அறிந்தோ அறியாமலோ தேவி எப்பொழுது சிறையிலிருந்து தப்புகிறாளோ அதே கணம் எனக்கு சிரச்சேதம் செய்யும்படி தண்டனை விதித்து விடுவார் எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்திகள் என்றான் வீரசேகரன். பாண்டிய நாட்டு பெண்குலம் பதைக்கிறது, உலகமும் பரிகசிக்கும் என்று உங்கள் சக்கரவர்த்திகளுக்கு நீங்கள் ஓலை அனுப்பக்கூடாதா என மீண்டும் சீறினாள் ஊர்மிளா. நானே நேரில் சென்று வாதாடியிருப்பேன். எங்கள் சக்கரவர்த்திகளை ஒரு ராவணன் என்று எங்கள் ஜனநாதன் சித்தரித்திருக்காவிட்டால் என்ன என ஊர்மிளாவும் சுந்தர ஜோதிடரும் ஏக காலத்தில் திடுக்கிட்டு கேட்டார்கள். வீரசேகரன் கலகலவென சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பிலே விஷமம் இல்லை, வெகுளித்தனமும் துயரமும் தான் தொனித்தது. எங்கள் சக்கரவர்த்திகளை ராவணனாகவும் சிறையில் உள்ள தேவியை சீதையாகவும் வீரபாண்டியனை ஸ்ரீ ராமச்சந்திரனாகவும் உருவகப்படுத்தி பல அந்தரங்கமான விஷயங்களை விளக்கினான் ஜனநாதன். தேவியை எங்கள் சக்கரவர்த்திகள் அடைவதற்காகவே நாங்கள் படையெடுத்து வந்து இந்த மதுரையை கைப்பற்றி தேவியை சிறைப்பிடித்தோமாம். ஆனால் உடனே சக்கரவர்த்திகளின் அந்த புறத்திற்கு தேவியை அனுப்பிவிடாமல் இருக்க நானும் ஜனநாதனும் சேர்ந்து ஒரு தந்திரம் செய்து தேவியை இந்த மதுரை கோட்டைக்குள்ளேயே அடைத்து வைத்திருக்கிறோம் என்று வீரசேகரன் அது சம்பந்தமான பல விவரங்களையும் விவரிக்கலானான். சுந்தர ஜோதிடரும் ஊர்மிளாவும் பிரம்மை பிடித்தவர்கள் போல் இருந்தார்கள். ஆனால் வீரசேகரன் கதை சொல்லும் சுவாரஸ்யத்தில் மூழ்கியவனாக, தேவியை நான் சிறைப்பிடித்து அசோகவன கோட்டையில் பத்திரமாக பாதுகாத்து வருகிறேனே தவிர என் உடலில் உயிரின் கடைசி துளி இருக்கும் வரை தேவியின் கற்பை பாதுகாப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். தேவைப்பட்டால் ஒரு துளி விஷம் கேட்பதை தவிர வேறு எந்தவித உதவியும் என்னிடம் எதிர்பார்ப்பதே இல்லை என தேவியும் கூறினாள். கம்பராமாயணத்தில் அசோகவன சீதையின் கற்பை ராவணனிடமிருந்து ஒரு சாபம் காப்பாற்றியது. இப்போது அசோகவன கோட்டையில் உள்ள தேவியின் கற்பை என்னுடைய சபதம் காப்பாற்றும் என தேவியின் கற்பின் சிறப்பை பற்றி பெருமையுடன் பல விஷயங்களை கூறினான். அதை கேட்க கேட்க ஊர்மிளாவின் நெஞ்சு துணுக்குற்றது. அவளுடைய கருவெளிகளிலே அருவருப்பான ஒரு பீதியும் உடல் எங்கும் ஒரு நடுக்கமும் உண்டாயிற்று. இன்னொரு புறமோ அவளுடைய சிவந்த உதடுகள் ஆத்திரத்தால் துடித்தன. உங்கள் சக்கரவர்த்திகள் தலைநகரை விட்டு தேவியை சந்திப்பதற்காக இங்கே அசோகவன கோட்டைக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? அரசர்க்கரசரின் அதிகாரத்தின் முன்பு ஒரு சாதாரண போர் வீரனால் என்ன செய்ய முடியும்? அந்த அபலை என்ன ஆவாள்? அவ்வளவு பகிரங்கமாக உலகம் பரிகசிக்கும்படி எங்கள் சக்கரவர்த்திகள் வருவார் என எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை எங்கள் அதிகாரிகளில் ஒருவரின் உதவியின் மூலம் தந்திரமாகவும் ரகசியமாகவும் எங்கள் சக்கரவர்த்திகள் சிறைக்குள் நுழைய முயலலாம். வீரபாண்டியன் செய்யும் சிறை மீட்சி முயற்சியிலிருந்து தேவியை பாதுகாப்பதை விட அவளுடைய கற்பை எங்கள் சக்கரவர்த்திகளிடமிருந்து பாதுகாப்பதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகிவிட்டது. ஏனெனில் அந்த விஷயத்தில் என் ஆருயிர் நண்பன் ஜனநாதனை கூட என்னால் நம்ப முடியவில்லை. அவ்வாறு உங்கள் சக்கரவர்த்திகள் சிறைக்குள் நுழைந்தால் என்ன செய்வீர்கள்? தேவியின் கற்பை பாதுகாப்பதாக கூறிய சத்தியம் என்னவாகும் என ஊர்மிளா பரபரப்புடன் கேட்டாள். அரசர் சிறைக்குள் நுழைகிறார் என்று தெரிந்த உடனேயே தேவியை நான் முன்னதாக சந்தித்து ஒரு துளி விஷம் கொடுத்து அவளை கொண்டு விடுவேன். மரணத்தின் மூலமாவது மாதரின் கற்பை காப்பாற்றியே தீர வேண்டும் என்றான் வீரசேகரன். அவ்வளவுதான். அதை கேட்டதும் ஊர்மிளாவின் உடல் ஒரு குழுங்கு குலுங்கியது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னவோ தீப்பிடித்து எரிவது போல் இருந்தது. அடுத்த கணம் அவள் அங்கே நிற்கவில்லை.
தடதடவென அவள் மேல் வீட்டு படிகளில் தாவி ஓடி மருண்டு மானை போல தன் படுக்கை அறைக்குள் பாய்ந்து விட்டாள். சுந்தர ஜோதிடரோ கற்சிலையாக சமைந்து விட்டார். ஆலவாய் பெருமானின் கோவிலிலே அர்த்தஜாம மணியடிக்கும் ஒளி கூட அவர் காதில் விழவில்லை. உலகம் முழுவதுமே சூன்யமாகி இரவின் இருள் சகதிக்குள் அழுந்தி நசிந்து விட்டது போல உணர்ச்சிதான் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. வீரசேகரனோ இவ்வாறு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை உண்டாக்கி விட்டோமே, இனி என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் திருவென விழித்துக் கொண்டு நின்றான். அதே சமயம் தெருவின் வாசல் கதவு படீரென தள்ளி திறக்கப்படும் சப்தம் கேட்டது. எங்கோ அதிகாலையிலேயே வெளியே போயிருந்த காத்தவராயன் என்ற ஈழவராயன் அடி உண்ட புலி போல உள்ளே ஓடி வந்தான். அவனுடைய அவலட்சணமும் குரூரமும் நிறைந்த முகத்திலே ஒருவித மரண பீதியும் பரிதாபமும் தோய்ந்திருந்தன. காத்தவராயன் அவசரமாக சுந்தர ஜோதிடரின் அருகிலே ஓடி வந்து அவருடைய காதிற்குள் ஏதோ ரகசியமாக சொல்லிவிட்டு, உடனே நாம் இருவருமே போய் பார்க்க வேண்டும், இது ஊர்மிளாவிற்கு தெரிய வேண்டாம் என மெல்ல சொன்னான். அவன் சுந்தர ஜோதிடரை ஏதோ ஒரு அவசர காரியமாக வெளியே கூட்டி செல்லும் போது வீரசேகரன் பக்கம் திரும்பி, தம்பி, எங்கள் தொழிலே எதிர்பாராத ஒரு நெருக்கடி. எங்கள் கள்ள நாணயங்களுக்கெல்லாம் மோசடி வருவது போல எங்கள் கூட்டாளிகளில் ஒருவருக்கு திடீரென ஒரு மரண ஆபத்து வந்துவிட்டது. நாங்கள் இப்போது போனால் எப்போது திரும்பி வருவோமோ தெரியாது. ஒருவேளை விடியற்காலம் கூட ஆகலாம். ஊர்மிளா வீட்டில் தனியாக இருக்கிறாள். நகர் சோதனை என்று யமகிங்கரர்கள் போல பலவிதமான போலியாட்களும் திருடர்களும் தெருவில் உலாவுகிறார்கள். இந்த வீட்டில் இருக்கும் எங்கள் நாணய சுரங்கமும் போய்விட்டால் எங்களுடைய மறுபாதி உயிரும் போனது போல. தயவுசெய்து நாங்கள் வரும் வரை ஊர்மிளாவிற்கு பாதுகாப்பாக இந்த வீட்டிலே இரு. உன் ஒருவனால் தான் இனி எங்களுக்கு விமோச்சனம் கிடைக்க முடியும் என படப்படவென காத்தவராயன் சொல்லிவிட்டு சுந்தர ஜோதிடருடன் தெருவில் இறங்கி இருளில் மறைந்தான். அவர்கள் சென்றதும் வீரசேகரன் கதவை உட்புறமாக தாளிட்டுக் கொண்டு உள்ளே வந்தான். வீட்டில் ஊர்மிளா தன்னந்தனியாக இருக்கிறாள் என்று நினைத்ததுமே வீரசேகரனுக்கு மெய் சிலிர்த்தது. வீரசேகரன் சிந்தனையில் ஊர்மிளா தன்னை காதலிக்கிறாளா இல்லையா என்ற எண்ணமே சதா குழப்பி வந்தது. அவள் தன்னிடம் பழகும் முறையை கொண்டு அவளுடைய அன்பின் தன்மையை பற்றி ஒரு முடிவிற்கும் வர முடிவதே இல்லை. பண்பும் துணிவும் மிகுந்த புத்தி சாதுரியமான பெண்கள் எவ்வளவுதான் நெருங்கி பழக இடம் கொடுத்தாலும் நட்பின் வாஞ்சைக்கு அதிகமாக வேறு ஒன்றுக்கும் இடம் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் அவனோ ஊர்மிளாவை தன் உயிரின் பிரதிபிம்பமாகவே காதலித்தான். பகலில் அவனுடைய சிந்தனையின் ஓவியமாகவும் இரவில் அவனுடைய கனவின் காவியமாகவும் அவள் ஆகியிருந்தாள். முன்பெல்லாம் அவளை கண்ணால் பார்த்தாலே போதும் என்று அவன் ஆசைப்பட்டான். இப்போதோ அவள் தன்னை போலவே தன்னை உயிருக்குயிராக காதலிக்க வேண்டும் எனவும் ஆசைப்பட்டான். சில சமயங்களில் அவள் உள்ளூர ஏதோ ஒருவித மன போராட்டத்தில் சிக்கி தவிப்பது போல அவளுடைய உணர்ச்சிகளில் பிரதிபலிக்கும். அப்போதெல்லாம் அவள் சுந்தர ஜோதிடரை காதலிக்கிறாளோ என்ற சந்தேகமும் அவனது நெஞ்சில் நிழலாடும். ஒருவேளை தன் காதலை வற்புறுத்த முற்பட்டால் அவள் எப்படியாவது தன்னை தந்திரமாக ஏமாற்றி புறக்கணித்து விடுவாளோ என்று பயம் கூட ஊடாடியது. ஆனால் இந்த திரிசங்க சொர்க்க நிலையை விட சொர்க்கமா நரகமா என்ற இரண்டில் ஒன்றை அவளுடைய வாய் வழியாகவே தெரிந்து கொண்டு விடுவது என்ற முடிவிற்கு அவன் வந்திருந்தான். மேல் வீட்டிலோ அடிப்பட்ட மானை போல பஞ்சனையில் பிடித்து விழுந்து கிடந்த ஊர்மிளாவிற்கும் வீரசேகரனை பற்றி பலவிதமான சிந்தனைகள். தேவியை சிறைமிக்க முயலும் வீரபாண்டியனின் மாபெரும் லட்சியம், வீரசேகரன் நட்பு, இந்த இரண்டிற்கும் மத்தியில் அவளது உள்ளம் மருகி தவித்தது. வீரபாண்டியனின் லட்சியத்தை நிறைவேற்ற வெகுளியான வீரசேகரனை தந்திரமாக உபயோகப்படுத்தினால் அவனை அறியாமலேயே அவனை துரோக பாதையில் நடத்தி அவனுக்கு சிரச்சேத தண்டனை உண்டாக்க நேரிடுமே என புலம்பினாள் அவள். தன்னோடு அவன் நெருங்கி பழகுவதில் இரு தரப்பினருக்குமே அபாயம் அதிகம் என்பதையும் உணர்ந்தாள். வீரபாண்டியனது லட்சியத்தின் தோல்வி அல்லது வீரசேகரனுக்கு சிரச்சேதம், இந்த இரண்டில் ஒன்று நேரிடப் போவது நிச்சயம். இரண்டில் எது நேரிட்டாலும் அவளுடைய நெஞ்சுக்கு மாபெரும் துயரமே. ஆனால் எதுவும் விதிப்படி நடக்கட்டும் என விட்டுவிடுவதை தவிர அவளுக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்ற முடிவிற்கும் வந்தாள்.
ஒருவேளை வீரசேகரனை சந்திக்காமலேயே இருந்திருந்தால், அவனுடைய அன்புக்கு பாத்திரமாகாமலே இருந்திருந்தால், இப்போது இப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் வந்திருக்காதே. தன் பாடு தன் லட்சியத்தில் உற்சாகமாகவே ஈடுபட்டிருக்கலாமே என்றெல்லாம் எண்ணினாள். ஏன் வீரசேகரனை சந்தித்தோம், அவனை தன் வீட்டுக்கு வர ஏன் இடம் கொடுத்தோம் என்றெல்லாம் அவளுக்கு அவன் மீது கோபமாக வந்தது. அவனும் தானும் அறவே பிரிந்திருப்பதுதான் அவனுக்கும் நல்லது, தனக்கும் நல்லது என்று அவளுக்கு பட்டது. ஆனால் என்ன காரணத்தை தந்திரமாக சொல்லி அவனை தனது வீட்டின் பக்கமே தலை காட்டாதபடி விரட்டுவது? அவன் தன்னை அறவே மறக்கும்படி என்ன வழி செய்ய முடியும்? அவ்வாறு நெஞ்சை முறிக்கும்படியாக சொல்லக்கூடிய காரணம் இந்த உலகிலே என்ன உண்டு? அவளுக்கு யோசித்து யோசித்து தலையை வெடித்து விடும் போல இருந்தது. அப்படியே தலையணையில் முகத்தை புதைத்துக் கொண்டு வெகு நேரம் விம்மி விம்மி அழுது கொண்டே இருந்தாள். வீரசேகரன் புன்னகை தொய்ந்த முகத்துடன் மேல் வீட்டு படிகளில் தயங்கி தயங்கி ஏறி வந்தான். அவள் தன்னை காதலிக்கிறாளா இல்லையா? அவளுடைய காதல் என்பது கடைசியில் வெறும் காணல் நீராகி விடுமா? அவள் தன் நெஞ்சிலே உலாவும் நிஜமானா அல்லது பொய்மானா என்பதையெல்லாம் அவள் வாயாலேயே தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலும் தவிப்பும் அவனுடைய காலடிகளின் தயக்கத்தில் மிக தெளிவாக தெரிந்தன. பஞ்சனையில் குப்புற விழுந்து தலையணையின் முகம் புதைத்திருந்த ஊர்மிளா வீரசேகரன் காலடி ஓசை கேட்டு மெல்ல திரும்பி பார்த்தாள். அவளுடைய கருவிழிகள் அழுது அழுது பனித்துளிகளின் மத்தியில் உள்ள வாடா மல்லிகைகள் போல சிவந்திருந்தன. நீயா, இங்கே ஏன் வந்தாய் என அவள் வெடுக்கென கேட்டாள். மாயமானை போல பஞ்சனையில் இருந்து துள்ளி குதித்தாள். உனக்கு பாதுகாப்பாக என்னை இங்கே வைத்துவிட்டு சுந்தர ஜோதிடரும் காத்தவராயரும் வெளியே அவசரமாக போயிருக்கிறார்கள் என்று வீரசேகரன் மெல்ல சிரிக்க முயன்றான். பாலுக்கு பூனையை காவல் வைத்த கதைதான். வீரசேகரா, வழக்கம் போல நீ ஏதாவது அபத்தமாக பேச ஆரம்பித்தால் இப்போது எனக்கு கெட்ட கோபம் வரும் என ஊர்மிளா சீறினாள். மெல்லிய பாதத்தால் நிலத்தை உதைத்து மிதித்தாள். வீரசேகரனும் பொறுமை இழந்தான். ஊர்மிளா, என் அரசியல் கடமை காரணமாக தேவியை சிறை வைக்க நேர்ந்தால் அதற்காக நீ ஏன் ஆத்திரப்பட்டு அழுகிறாய்? அதற்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண்ணின் கற்பை காப்பதற்காக விஷம் கொடுத்து அவளை கொல்லக்கூடியவனே, தேவிக்கு கொடுக்க போகும் விஷத்தில் எனக்கு ஓர் துளி கொடுத்து என்னையும் கொன்றுவிடு. உன் மீது அன்பு கொண்ட பாவத்திற்கு உன்னிடம் கெஞ்சி கேட்கும் பரிகாரம் எல்லாம் அது ஒன்றுதான். உன்னுடைய அன்பிற்கு தகுதியற்ற பாவியா நான்? புத்த மதத்தை பின்பற்றுபவள் ஒரு வைஷ்ணவன் மீது அன்பு கொள்வதை பாவம் என்று கருதுகிறாயா? உனக்காக என் மதத்தை மட்டுமல்ல என் உயிரையும் கூட தியாகம் செய்வேன் என்பது உனக்கு தெரியாதா ஊர்மிளா என வீரசேகரின் கனிவு நிறைந்த பார்வையும் உணர்ச்சிகள் நிறைந்த வார்த்தையும் கூர்மையான அம்புகள் போல பாய்ந்து ஊர்மிளாவின் நெஞ்சை துளைத்தன. உன்னுடைய வார்த்தைகளால் என் நெஞ்சை கொள்ளாமல் இப்போதே என் உயிரை கொன்றுவிடு என ஊர்மிளா அழுக ஆரம்பித்தாள். உன்னை ஏன் கொல்ல வேண்டும்? உன்னுடைய ஆனந்தத்திற்காகத்தான். நான் இந்த உலகில் இல்லாவிட்டால் நீ ஆனந்தமாக இருப்பாய். நீ என்னதான் என் நெஞ்சை சித்திரவதை செய்தாலும் நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவேன். ஊர்மிளா, ஏன் இப்படி விசித்திரமாக பேசுகிறாய்? அப்படி என்ன தவறு நடந்துவிட்டது? நான் வஞ்சிப்பவள், ஏமாற்றுபவள், சிரித்து சித்திரவதை செய்பவள். அதனால் என்னை மறந்துவிடு என்று எத்தனையோ முறை சொன்னேன், நீ கேட்கவில்லை. அதுதான் பெரும் தவறு. நீ வஞ்சித்தாலும் ஏமாற்றினாலும் சிரிக்காமலே சித்திரவதை செய்தாலும் உன் இதயம் எனக்குத்தான் சொந்தம் என தெரிந்தால் ஆயுள் முழுவதும் உன் காலடியில் அடிமையாக கிடப்பதில் கூட ஆனந்தம் காண்பேன் ஊர்மிளா. இனி ஒரு வார்த்தையும் பேசாதே. உன் குரலே என்னை கொள்கிறது. என் குரல் கூட, என் சம்பந்தப்பட்ட எதுவுமே உனக்கு பிடிக்கவில்லையா? உனக்கு பிடிக்கும்படியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல். அல்லது உன்னை மறந்துவிடத்தான் வேண்டும் என்றால் அதற்குரிய காரணத்தையாவது சொல். ஏன் என்னை புறக்கணிக்கிறாய்? என்னிடம் ஆனந்தம் இருப்பதாக எண்ணி என்னை நரகத்தில் தள்ளிவிடாமல் இருப்பதற்குத்தான். அதை கேட்டு வீரசேகரன் சிரித்தான். அந்த சிரிப்பிலே வேதனை நெருப்பு பொரிந்தது. என்னை தவறாக நினைத்து விட்டாய் ஊர்மிளா.
யுத்த காலத்திலே சோழ நாட்டான் ஒருவன் பாண்டிய நாட்டுக்கு வந்தான். பாவை ஒருத்தியை கண்டான். அவளுடைய பருவ எழிலில் மயங்கினான். அவளை தன் ஆசை பம்பரமாக்கினான். கற்பை கவர்ந்ததும் காரிகையை கைவிட்டு கார் இருளில் தன் தாய் நாட்டிற்கு திரும்பி போனான். இப்படியாகப்பட்ட மகா வீரர்களின் பட்டியலிலே என்னையும் ஒருவனாக எண்ணிவிட்டாய் ஊர்மிளா. என் தேச கடமை மீது ஆணையாக சொல்கிறேன், நான் உன்னை உன் உள்ளத்திற்காக காதலித்தேனே தவிர உன் உடலுக்காக காதலித்தவன் அல்ல. நம் நட்பின் மீது ஆணை, இனி அம்மாதிரியான வார்த்தைகளை பேசாதே. உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது அம்மாதிரியான வார்த்தைகளை இனிமேல் சொல்லாதே. நம்முடைய நட்பிற்கு வேறு எந்த விதமான அர்த்தமும் கற்பிக்காதே. ஊர்மிளா, உன்னிடம் நட்பு ஒன்றை மட்டுமே எதிர்பார்க்கவில்லை, அதற்கும் மேலாக உன்னிடம் எவ்வளவோ எதிர்பார்க்கிறேன். நீ என் ஒருவனுக்கே உரியவள் ஆக வேண்டும் என்ற ஆசை என் உயிர் துடிப்பாக இருப்பதை நீ உணரவில்லையா ஊர்மிளா? வீரசேகரா, அந்த ஆசை வேண்டாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அன்பு ஏற்பட்டால் அது காதலாகத்தான் இருக்க வேண்டுமா? நீ ஜனநாதன் மீது வைத்திருக்கும் நட்பு போல என் மீது நீ வெறும் நட்பு வைக்க முடியாதா? உன்னால் முடிகிறதா ஊர்மிளா என வீரசேகரன் கேட்டதும் ஊர்மிளா பஞ்சனையில் குப்புற விழுந்து அழுதாள். ஊர்மிளா, உயிரை தொடும் அவனது உணர்ச்சியின் குரலை மீற முடியாமல் சட்டென ஊர்மிளா திரும்பி பார்த்தாள். வீரசேகரா, உன்னால் என்னை மறக்கவே முடியாதா என பரிதாபமாக கேட்டாள். ஏன் இப்படி சுற்றி வளைக்கிறாய் ஊர்மிளா? சுந்தர ஜோதிடரை போல எனக்கு சாதுரியமாக பேச தெரியாமல் இருக்கலாம். அவர் போல எதிர்கால பலனை கணிக்கும் ஜோதிட திறமை எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் உயிரின் எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கிறது என்பது ஜோதிடருக்கு தெரியாவிட்டாலும் உனக்காவது நிச்சயம் தெரிந்திருக்கும். நீ என்னை குருடனாக இருக்க சொன்னாலும் என் கண்களை குத்திக் கொண்டு விடுகிறேன். இன்று நீ எந்த விதமாக என் நெஞ்சை அறுக்க விரும்பினாலும் என் உயிரின் உயிராக உள்ளடங்கி இருக்கும் உணர்ச்சிகளை எல்லாம் இன்று ஒரு முறையாவது உன்னிடம் சொல்லிவிட சந்தர்ப்பம் கொடு ஊர்மிளா. வேண்டாம் வீரசேகரா, நீ சொல்லாமலே அவை எனக்கு தெரியும் என்று அதிகமாக ஊர்மிளா விம்மினாள். என் உள்ளம் தெரிந்துமா என்னை மறந்துவிடச் சொல்கிறாய்? ஆமாம் வீரசேகரா, ஆமாம் என ஊர்மிளா தன் தாமரை முகத்தை பரிதாபமாக ஆட்டினாள். அவளது செவ்வரி படர்ந்த விழிகளில் நெஞ்சின் நீராவியாக பொலப்பொலவென கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன. வீரசேகரன் அவளை கூர்ந்து நோக்கினான். சுந்தர ஜோதிடருக்காகத்தான் தன்னை மறக்கச் சொல்கிறாளோ என சந்தேகம் பெரிதாயிற்று. ஊர்மிளா, வேறு யாருக்காக உன்னை மறக்க வேண்டும் என்கிறாய்? இன்று நான் உன் வீட்டிற்கு வந்தது ஜோதிடரிடம் தேவியின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ல, என் உயிரின் எதிர்காலத்தை பற்றி உன்னிடம் தெரிந்து போவதற்காகவே வந்தேன். இன்று நீ என்னை விரும்புகிறாயா இல்லையா என வாய் திறந்து கேட்பது, நீ விரும்புகிறாய் என்றால் உன்னை மணந்து கொள்ள காத்தவராயனிடம் அனுமதி கேட்பது என்ற முடிவுடன் தான் வந்தேன். அதை கேட்டதும் ஊர்மிளாவின் தேகம் பதறியது. உலகமே தலைகீழாக சுற்றுவது போல் இருந்தது. விழுந்து விடுபவள் போல தடுமாறியவள் கட்டிலை பிடித்துக் கொண்டு நின்றாள். முகமெல்லாம் வியர்க்க நா குளற அவள் பதறி கூறினாள். நல்ல வேளை, இதுவரை அவரிடம் கேட்காமல் இருந்தாய். நீ என்னை விரும்புவதாக ஒரு துளியாவது அவர் சந்தேகப்பட்டிருந்தால் எனக்கு தீராத பழியை உண்டாக்கியவன் ஆவாய். இதில் என்ன உனக்கு பழி வந்துவிடும்? நான் உன் மீது கொண்ட காதல் காத்தவராயருக்கு தெரிந்தால் என்ன? என்றாவது ஒரு நாள் தெரியத்தானே வேண்டும். தகுதி உள்ளவன் கேட்கிறேன், நீர் பெற்ற தங்கத்தை எனக்கு மனம் புரிந்து கொடும் என்று உன் தந்தை காத்தவராயரிடம் கேட்பதில் என்ன தவறு? ஊர்மிளா மானை போல மெல்ல மெல்ல வீரசேகரனை வெறித்து பார்த்தாள். அவர் எனக்கு தந்தை என்று உனக்கு யார் சொன்னது? என்ன, காத்தவராயர் உன் தந்தை இல்லையா? நான் அப்போதே சந்தேகப்பட்டேன். சேற்றிலே ஏன் செந்தாமரை பிறந்தது என்று. மூர்க்கன், முரடன், கள்ளத்தொழில் புரியும் நீசன், அவலட்சணத்தின் பேருரு இப்படிப்பட்டவன் எப்படி உன் தந்தையாக இருக்க முடியும் என அப்பவே சந்தேகப்பட்டேன். ஊர்மிளா சிரித்தாள். அந்த சிரிப்பிலே நெஞ்சின் வெடிப்பு இருந்தது. கண்ணீரின் கசிவும் இரத்த பசியும் இருந்தது. ஏன் சிரிக்கிறாய் ஊர்மிளா? காத்தவராயன் உன் தந்தை அல்ல என்றால் அவன் வேறு யார்? யார்? ஊர்மிளா நிமிர்ந்து பார்த்தாள்.
அடைமழையின் கடைசி துளியும் வடிந்து வானம் நிர்மலமாக இருப்பது போல அவளுடைய விழிகளும் நிர்மலமாக இருந்தன. அவர் என் தந்தை அல்ல, என் கணவர் என்றால் திடமாக. அம்பு ஊடுருவி மாரீசமானின் கடைசி உயிர்த்துளி பிரியும் போது அந்த பொய்மான் எழுப்பிய அபய குரல் போல ஊர்மிளாவின் குரல் வீரசேகரனின் நெஞ்சில் ஒலித்தது. வீரசேகரன் திடுக்கிடவில்லை, கலகலவென சிரித்தான். ஊர்மிளா, நீ படித்தவள், பண்புள்ளவள், பருவ வயதினல், பஞ்சினும் மிருதுவானவள், பார்க்கடல் திருவை விட அழகானவள், காத்தவராயன் பண்பற்றவன், படு வயதானவன், பாதக முரடன், பார்க்க சகியாத அவலட்சணமானவன். உங்கள் இருவரையும் தம்பதிகள் என நம்பி ஏற்ற ஜோடிகளாக எண்ணி பார்க்க என் மனமே துணியாது என்பது மட்டுமல்ல, உலகத்தையே வஞ்சனை என்று நீ நம்பச் சொன்னாலும் என்னால் நம்ப முடியவில்லை. இல்லை, நம்பத்தான் வேண்டும் வீரசேகரா. என் தாயின் வார்த்தையை தட்ட முடியாமலும் என் தமையனின் நலனுக்காகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நான் செய்து கொண்டு விட்ட திருமணம் அது. ஊர்மிளா, நீ என்னவோ சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். வேறு எதற்காகவோ எவருக்காகவோ என் காதலை உதறிவிட விரும்புகிறாய். உன்னை நான் அறவே மறந்துவிட வேண்டும், உயிரோடு நடைப்பிடமாகி விட வேண்டும் என்பதற்காகவே நீ கல்யாணமானவள் என பொய் சொல்கிறாய். இல்லை இல்லை, நான் சொல்வது உண்மைதான். உன் கழுத்தில் தாலி இல்லையே. என் சபதம் ஒன்றை அவர் நிறைவேற்றும் வரை என் கழுத்தில் அவரது தாலியை அணிவதில்லை என்று கங்கணம் பூண்டேன். அதுவரை கன்னி பெண்ணாகவே என்னை நடத்த வேண்டும் என்றும் அவரிடம் வாக்குறுதி வாங்கிக் கொண்டேன். அதனால்தான் நானும் அவரும் ஒரே வீட்டில் வசித்தும் நாங்கள் கணவன் மனைவியாக வாழாமல் கல்யாணமாகியும் இன்னும் கன்னி பெண்ணாகவே இந்த வீட்டில் இருந்து வருகிறேன். ஆனால் என் சபதத்தை எப்போது நிறைவேற்றுகிறாரோ அப்போதே என் உடலையும் அவருக்கு தானம் செய்து விடுவேன். அப்படி என்ன சபதம் அது? அதை கேட்டதும் ஊர்மிளாவின் முகம் கலவரமடைந்தது. ஆனால் அடுத்த கணமே தன்னை சமாளித்துக் கொண்டு, என் குடும்ப விஷயங்களை எல்லாம் பற்றி கேட்க நீ யார் என சீறினாள். ஆம், நான் யாரோ நீ யாரோ என்ற நிலைக்குத்தான் கடைசியில் என்னை கொண்டு வந்து விட்டாய். நான் யார் என்று நீ என்னை கேட்டாலும் அதுபோல நீ யார் என்று என் நெஞ்சைத்தான் கேட்க முடியாது. வீரசேகரன் மிகவும் புண்பட்டு விட்டான் என்பதை உணர்ந்ததுமே ஊர்மிளாவின் பார்வையில் கனிவு மிகுந்தது, குரலில் குலைவும் மிகுந்தது. என் பழைய விஷயங்களை எல்லாம் கேட்டு கிளறி விடுவது என் நெஞ்சை புண்படுத்துவது ஆகாதா? அதை நீ தெரிந்து கொண்டு ஆகப் போவது என்ன? என் நெஞ்சை புண்படுத்துவதுதான் உனக்கு ஆனந்தம் என்றால் நீ எது வேண்டுமானாலும் கேள், சொல்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அவ்வளவையும் கேட்ட பிறகு என்னை உன் கையாலேயே கொன்றுவிட்டு அதற்கு பிராயச்சித்தமாக நீயும் இந்த இடத்திலேயே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஊர்மிளா, எனக்கு நீதான் வேண்டுமே தவிர உன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. இறந்த காலம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. உன்னுடைய எதிர்காலம் என்னுடையதாக வேண்டும் என்பதுதான் எனது ஒரே நோக்கம். ஆனால் என் உயிர் உன்னை மறப்பது என்பது மரணத்திற்கு அப்பாலும் என்னால் முடியாத காரியம். ஊர்மிளா, வீரசேகரா, உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். என்னிடம் எந்த பெண்மையை கண்டு அன்பு கொண்டாயோ அந்த பெண்மைக்கு களங்கம் ஏற்படாமல் என்னை காப்பாற்று. என் நிலையை யோசித்து பார் வீரசேகரா. கடைசியாக என்னை ஒருமுறை பார். பிறகு அறவே என்னை மறந்து விடு. எனக்காகவாவது என்னை மறந்து விடு. வஞ்சித்தவள் வஞ்சித்தவள் என்று ஓயாமல் எண்ணு. உன்னால் என்னை மறந்து விட முடியும். உன்னால் என்னை மறக்கவே முடியாவிட்டால் இனி இந்த வீட்டின் பக்கமே வராதே. வீரசேகரன் அவளை ஒரு கணம் கூர்ந்து பார்த்தான். பிறகு விறுவிறுவென நடந்து அவளை திரும்பி கூட பாராமல் கீழே இறங்கிச் சென்றான். அவன் வேகமாக தெருவாசல் கதவை திறந்து படீரென சாத்திக்கொண்டு போகும் சப்தம் ஊர்மிளாவின் காதில் அதிர்ந்தது. அவள் பஞ்சனை மீது குப்புற விழுந்து விம்மி விம்மி அழுதாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.